சிஎல் அப்ளை பண்ணி வீட்டில் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி எனக்கு தோணுச்சுங்க. வேலைக்கு கண்டிப்பாக போகவே கூடாதுன்றதில் நான் ரொம்ப தெளிவாகவே இருந்தேன். மைண்ட் ரொம்ப சோர்வாக இருந்துச்சு. ஏன்னு தெரியல, ஓடிட்டே இருக்கிறதுனாலயா இல்லை எல்லா விஷயத்தையும் போட்டு யோசித்து குழப்பிட்டு இருக்கிறதுனாலயான்னு தெரியல. பட் வீட்டில் இருந்தால் ரெஸ்ட்டு கிடைக்குமானா கிடையவே கிடையாது. வீட்லேயும் ஒர்க் இருந்துச்சு. பட் வேலையில் இருக்கிற பாலிட்டிக்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் இன்னமும் என்னை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி விட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுங்க. உங்களுக்கும் அப்படி தோணும் இல்லையா? யாராவது சம்மந்தமே இல்லாமல் நம்மளை பின்னாடி பேசி அது நமக்கு கேட்கும் பொழுது அது கஷ்டமாக இருக்கும். அது நம்ம ரொம்ப நம்பினவங்களே நம்மளை பேசும்போது கஷ்டமாக இருக்கும் இல்லையா? நிறைய அவமானம்லாம் பார்த்தாச்சுங்க. சரி, ஓகே, கடந்து போகலாம் அப்படின்னா மறுபடியும் நம்ம ரொம்ப சின்சியர்னு காட்டி எதுக்கு போய் நிற்கணும்? இன்றைக்கி ஒரு நாள் இருப்போமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டிலலாம் சமைக்கலான்னு பார்த்தா ரெஸ்ட்டுன்ற வார்த்தை மட்டும் கிடைக்கலங்க. கரெக்டாக இருந்துச்சு இன்றைக்கி டைமிங். என்னோடய டாக் வேற குளிப்பாட்டணும். அதனால் எல்லா வேலையுமே இன்றைக்கி ஸ்கெடியூல் பண்ணி தான் இருந்துச்சு. அவனுக்கு குளிப்பாட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே அவனுமே ரெடி ஆகிட்டான். சரி போகலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. இந்த சேனல் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் என்ன மாதிரி மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்காக தான் மெயினாக. வாங்க பேசலாம் தொடர்ந்து. உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு வேறு யார் மூலியமாவது நம்ம சொல்யூஷன்ஸ் தேடலாம். நமக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் வச்சுருக்கும்பொழுது அதுக்கு கண்டிப்பாக சொல்யூஷன் கிடைக்காதுன்றதை நான் 35 வயசுக்கு மேலே தாங்க புரிஞ்சுக்கிட்டேன். எல்லார்கிட்டேயும் வேலிடேஷன் தேடிக்கிட்டு எல்லாருமே நம்மளை பாராட்டணும் அப்படின்லாம் எதிர்பார்த்தோன்னா வேஸ்ட்டுங்க. யாருமே அந்த மாதிரி கிடையாது. முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று அப்படி தான். போக போக நிறைய வீடியோஸ் வரும் இல்லையா? அதில் நான் உங்களுக்கு நிறைய அடியை சொல்கிறேன். அடினா சாதாரண அடி கிடையாதுங்க. செருப்படி மாதிரி நிறைய அடி வாங்கியாச்சு. ஸோ அதெல்லாமே தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நைட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு வித்தியாசமான காம்பினேஷனில் பணியாரம் வித் சிக்கன் சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்துச்சு. கேவலமாக தான் இருக்கும் காம்பினேஷன். பட் வேறு வழி இல்லை, தோணிடுச்சு இல்லையா? லீவ் போட்டாச்சு இல்லையா? அதனால் செஞ்சு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒர்க்கையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. நன்றி.